ரொம்ப மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய சபையில குடும்பங்களை பற்றி சத்தியங்கள் பேசுகிற காலங்கள் வரும் என்பதாக ஒரு உணர்வை கொடுத்திருந்தார். ஆனால் அது காலம் எப்பொழுது என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாய் அதற்குள்ள காலம் வந்திருக்கிறது. பெரிய மாற்றங்கள் குடும்பங்களுக்குள்ள வரும். எல்லா குடும்பம் தான், என்னுடைய குடும்பம் சேர்த்து தான் சொல்றேன். எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் வரணும். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் குடும்பத்தை விட்டு சொல்லும் பொழுது அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு ஃபேமிலி சொல்ல முடியாது. இன்னும் நிறைய குறைவுகள் இருக்கு. அப்போ அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், அதுக்காக பிரயாசப்படுறோம். நிறைய அதுல சவால்கள் இருக்கு பார்க்குறோம். ஆனால் ஒரு பெரிய விசுவாசம் சத்தியத்துல ஜெபத்தோடு கூட செயல்படுறபடுறதுனால ஒரு பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு நல்லா இருந்தா வெளியில இருக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளியில இருக்கிறது கரெக்டா இருந்தா வீடு கரெக்டா இருக்கும். அல்லே சொல்லுங்க. ரெண்டுமே இருக்கு. நான் பார்க்கிறேன். இப்ப நான் ஊழியத்துல வெளியில காரியத்தை கரெக்ட் பண்ணலன்னா வீட்டுக்குள்ள இருக்க காரியம் கரெக்டா இருக்காது. வீட்டுக்குள்ள இருக்க காரியம் கரெக்டா இல்லைன்னா வெளியில இருக்கிற காரியம் கரெக்டா இருக்காது. எது எல்லாம் பாதிக்கப்படும். ஆமென், ஆமென். அப்ப நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி உங்க வேலை செய்யற புருஷர்களுக்கு உங்க வேலை ஸ்தலங்கள் கரெக்டா இருக்கணும்னா வீடு கரெக்டா இருக்கணும். சரியா? வீடு கரெக்டா இருந்தா வேலை ஸ்தலங்களும் கரெக்டா இருப்பீங்க. அங்க எல்லாமே கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. சோ எல்லாமே லிங்க், இன்டர்லிங்க் இருக்கு. உங்களுடைய ஊழியமும் வேலையும் குடும்பமும் கரெக்டா இருந்தா உங்களுடைய சபையின் பங்களிப்பு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப சபை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நானும் மாறணும், எங்க குடும்பமும் மாறணும், நீங்களும் மாறணும், உங்க குடும்பமும் மாறணும். அப்புறம் உங்க வேலைகள் ஸ்தலங்களோட சூழ்நிலைகள் மாறணும். இங்க ஊழியத்துடைய காரியங்கள் அட்மாஸ்பியரும் மாறணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய ஒழுங்கின்மைகள், இன்னும் வெறுமைகள் இருக்கு 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 இருக்கு. அல்லேலூயா. மாற்று கருத்தே கிடையாது. இதை ஏன் பேசுறோம் அப்படின்னா நம்ம மாற போறோம். ஆமென். மாறலாமா? அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் என்னென்ன கலாச்சாரத்துக்குள்ள இருந்தீங்களோ அதை நான் சொல்வேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா அந்த மைண்ட்ல இருந்து அந்த உன்னை விட்டாதான் உனக்கு கிடைக்கும். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா அது செட் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட உன்னை விட்டாதான் ஒன்று கிடைக்கும். அப்ப அந்த நம்ம தொன்று தொட்டு சோத்திரம் நம்ம கற்று வருகிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். நம்ம மைண்ட்ல நிறைய தப்பான கான்செப்ட்ஸ். ஆண்கள் ஏன்னா வெளியில போறீங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஆட்டோ பின்னாடி கவர்மெண்ட் சிலதெல்லாம் எழுத சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா பின்னாடி பார்த்து வரவும், அப்புறம் வந்துட்டு என்ன போது என்னமோ போட்டிருக்கேன், வளைவில் முந்தாதீர், வளைவில் முந்தாதீர், ஆன் பண்ணவும், அப்புறம் வந்து இரவு நேரத்தில் டிப்பர் டிம் யூஸ் பண்ணவும் கவர்மெண்ட் இதெல்லாம் போட சொல்லுது. அதெல்லாம் ஒரு பக்கம் சின்னதா போட்டுக்கிறான். ஆனா மேல பாத்தீங்கன்னா நிறைய போட்டுக்கிறான். என்ன போடுறான? உன்னை நம்பு, சொந்தத்தை நம்பாதே. அல்லேலூயா. ஓடுவது தங்கம், ஓட்டுவது சிங்கம். அல்லேலூயா. அப்புறம் உன்னை தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. என்னென்னமோ போட்டு வச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரோட்ல ஆண்கள் போகும்போது வரும்போது பெண்கள் ஏன் இப்போ அவங்க கூட தான் வண்டி ஓட்டுறாங்க, போறாங்க, வராங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க மைண்டுக்குள்ள நிறைய காரியங்கள் பதிந்து இருக்கிறது. அப்துல் கலாம் சொன்னது, காந்தியடிகள் சொன்னது, புத்தர் சொன்னது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எல்லாம் குழம்புது. அதான் சொல்வேன். இப்போ நம்ம நாட்டில் லெஃப்ட் சைடில் போகணும், ரைட் சைடில் வரணும். அதானே நம்ம ஊரில். சில பேர் ஆப்போசிட்ல ஓட்டுவாங்க, அது வேற. இது இந்த நீதி. இதே கான்செப்ட் எடுத்துன்னு போய் நீங்க அமெரிக்காவில் ஓட்ட முடியுமா? லெஃப்ட்ல போகணும், ரைட் சைடில் வரணும்னு சொன்னா இந்த கான்செப்ட் அமெரிக்காவில் அது நினைக்கிறீங்களா? கிடையாது, தப்பு.
அமெரிக்கால போகும்போது ரைட் சைடு, வரும்போது லெஃப்ட் சைடு. நாங்க எங்க ஊர்ல அப்படிதான் செய்வோம்னு சொன்னா போலீஸ்காரன்ட்டு அங்க போய் ஃபைன் கட்டுவீங்க. இங்க வந்து 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா அங்க 50,000 கட்டணும். அல்லேலூயா. அப்ப என்ன நீதி? இந்த நாட்டுல ஒரு தலைவர் என்ன சட்டம் போட்டிருக்காரோ அதை செய்யறது நீதி. நான் ரைட்ல போனா உனக்கு என்ன அப்படி கேட்க முடியாது. அங்க சட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த முழு உலகத்துக்கும் நீங்க இதுவா அதுவெல்லாம் கேட்க கூடாது. என் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நீதி. அல்லேலூயா. இதை ஒத்துக்கிட்டா நீங்க நல்ல வாழ்க்கை வாழலாம். ஏன்னா நம்மளை படைச்சவர் அவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் வந்து இந்த நீதி அந்த நீதியெல்லாம் மாத்திக்கிறாங்க. நம்ம உடம்புல இவ்வளவுதான் ஹார்ட் ரேட் இவ்வளவுதான் இருக்கணும், பல்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும், பிளட்டுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கணும். அதெல்லாம் தேவன் கொடுத்த நியமத்தை தானே ஃபாலோ பண்றாங்க. டாக்டர்ஸ் புதுசா அதை கண்டுபிடிச்சு வைக்கிறாங்களா? அவங்க அந்த நியமத்தை கண்டுபிடிச்சு ஏதாவது ஒன்று குறைவு வந்தா அதுக்கு ஈக்குவலா கொண்டு போறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எப்போ எல்லாம் கரெக்டா இருக்கும்னா ஆண்டவர் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள நீங்க கரெக்டா வந்தாதான் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கவுங்களுக்கு இது சரியா அது பண்றாங்கய்யா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அப்ப நம்ம இயற்கையினுடைய தேவன் வச்ச நியமங்களை மாற்றுவது இல்லையே. தண்ணி தாகத்துக்கு தண்ணி தான் குடிக்கிறோம், பசிக்கு சாப்பாடு தான் சாப்பிடுறோம், கல்லு மண்ணை தின்றது இல்லையே. கடவுள் என்ன நியமங்களை வச்சாரோ அந்த காரியத்துல கரெக்டா போனதானே உயிர் வாழ முடியுது. அப்ப என்ன குடும்பம் மட்டும் நான் இஷ்டத்துக்கு நாங்க நினைச்சதெல்லாம் செய்வோம், எங்க குடும்பம் அப்படி வந்துடணும், ஓஹோன்னு வந்துடணும், எங்க குடும்பம் சந்தோஷமா வந்துடணும், வராது. ஆண்டவர் சொல்லுகிற அந்த கான்செப்டுக்குள்ள, ஆண்டவர் வச்சிருக்கிற சட்ட திட்டங்களுக்குள்ள, ஆண்டவர் வச்சிருக்கிற லாக்குள்ள வந்தா தான் குடும்பங்கள் நன்றாக இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், தயவு செய்து இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தெல்லாம் தூக்கி போட்டு நீங்க இப்போ ஆண்டவர் சொல்லுகிற கலாச்சாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு நிம்மதியான ஒரு வளர்ச்சிக்குரிய தேவன் விரும்புகிற திட்டங்கள் நிறைவேறுகிற ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் உங்க குடும்பம் விளையேற பெற்ற இடத்துல இருக்கும். ஆமேன். ஆமேன். உங்க குடும்பத்துல யாரையும் கை வைக்க முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொருட்கள் மேல கூட யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்த தேவன் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு துரும்பையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த எலியேசர் கேட்டான், ஐயா உங்க மாப்பிள்ளைய அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும்னு சொன்னா என்னையா சொல்லணும்? பிச்சு போடுவோம் பிச்சு. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படி சொல்லல. என்ன சொன்னா, என் மகனை அங்க கொண்டு போக எச்சரிக்கையா இருப்பாயாக. பொண்ணு பெரிய பொண்ணா கூட இருக்கலாம். சோத்ரம். அல்லேலூயா. இவரு டொனால்ட் ட்ரம்புக்கு மகளா இருக்கலாம், அல்லது எலான் மஸ்க் பொண்ணா கூட இருக்கலாம். இங்க வருதுன்னா வர சொல்லு, அங்க போறதுன்னா நான் அனுப்ப மாட்டேன். சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? என் மகன் அங்க போறதுக்கு எச்சரிக்கை, கூட்டு போறதுக்கு எச்சரிக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு லாபான் ஊருக்கு போனா, ஆனா ஒரு ஏற்ற நேரம் வந்த போது அந்த தேசத்துக்கு போடான்ட்டாரு. சத்தமா சத்தமாலே சொல்லுங்க. நம்மள வேற தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வச்ச தேவன் இங்க இருந்து வேற தேசத்துக்கு போகாம நம்மளை இருக்கும்படி, வேற போனாலும் திரும்ப அந்த தேசம்னா உங்களுக்கு புரியுதா? அந்த கலாச்சாரம் வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி கட்டப்படுகிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. நான் கிறிஸ்டியன் கலாச்சாரம் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல கண்ணாப்பினான போதனைகள், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் ஒரு மாதிரி. நான் அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். நான் வேதவசனம் எடுக்கிறேன்னா அதுல எனக்கு ஏத்த மாதிரி, எனக்கு கிங்ஸ்லிக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கெல்லாம் அப்படிலாம் வாழ முடியாது, எனக்கு இப்படிதான் வாழ முடியும், அதில் வசனத்தை கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாம், அதுக்கு நான் பேச சாகிறது நல்லாமா இருக்கு. அதனால ஒரு நாளும் கடைசி வரைக்கும் அந்த வேலையை மட்டும் நான் செய்யாத இருப்பேன். அல்லேலூயா. தப்புன்னு நான் தப்பு பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி ஒத்துக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆனால் வசனத்தை மாத்திர வேலை இருக்காது. அதனால எல்லாத்தையும் தாழ்மையா கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வசனத்தின் கலாச்சாரத்துக்குள்ள வந்துருவோம். ஆமென். இதுதான் நம்முடைய தேசம், இதுக்குள்ளதான் நம்முடைய தேசம், இதுதான் நம்முடைய பழக்க வழக்கங்களாக மாறப்போகிறது.
இதுதான் நம்முடைய பேச்சு, இதுதான் நம்முடைய மூச்சு, இதுதான் நமக்கு எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 24:15. உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை. நான் சொல்ல இந்த சேவிக்கிறதுன்னா நிறைய பேர் என்ன சாமி கும்பிடுறதுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா, மற்றவங்களுடைய கலாச்சாரம் உங்க வாழ்க்கையில இருந்தாலே நீங்க அதை ஆராதிக்கிறீங்க. ஒத்துக்கிறவங்க அலையிலே சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. ராவுகால யமகண்டம் பாத்தீங்கன்னா you are still worshiping. அதை ஆராதிக்கிறீங்க, சேவிக்கிறீங்க. உங்களோட பேச்சுல, உங்களோட இதுல, கல்யாணம் ஆகட்டும், நிச்சயதார்த்தம் ஆகட்டும், எதுவா கூட இருக்கட்டும், எங்க ஊர்ல இந்த பழக்கம், அந்த பேச்சில் நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு நான் பாஸ்டர், நீங்க கூட தான் போய் சிலத்தெல்லாம் செய்றீங்க. ஆமா சிஸ்டர், வேற அந்த கல்யாணத்துலலாம் போயிட்டு நான் பாஸ்டர் செய்யக்கூடாதுலாம் பண்ண முடியாது. என்னங்க, சரி இது பண்ண ரைட் பண்ணிடுங்க அது. ஆனா சிலது நான் கட்டாயமா தொட மாட்டேன், செய்ய மாட்டேன். சிலதெல்லாம் அவங்க ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க. சிலதெல்லாம் சரி மச்சான மரியாதை கொடுக்கணும், மாமாவை மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடு, பெரியவங்கள மரியாதை கொடுங்க, அதெல்லாம் கட்டாயம் செய்யுங்க. அதை நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டேன். அது சில இடத்துல கிறிஸ்தவங்க அதை பண்றது இல்லை, அதை பண்ணணும், அதெல்லாம் ஒத்துப்பேன். ஆனா சும்மா இந்த வேற காரியங்களை திருப்திப்படுத்துற விஷயங்கள் அங்க வந்தா அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வசனம் சொல்றது போல யோசுவா சொல்றான், நீங்க கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகா இந்த ஒரு பாட்டு பாடினாப்ல. அல்லேலூயா. சரி, சேர்ந்து அந்த பாட்டு ஒரே ஒரு வாட்டி பாடிடலாமா? ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, சேர்ந்து ஒரே ஒரு அடி மாத்திரம். அல்லேலூயா. பாடும் ஒரு விசை கூட நீங்க பாருங்க. நானும் என் வீட்டார் கர்த்தரை சேவி, நீயும் சேவிப்பாய், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாய். சொல்லாமா? ஒரு உறுதி, வாழ்நாள் எல்லாம் நாங்க ஆண்டவரே சேவிப்போம். தயவு செய்து சொல்றேன், எங்க ஊர்ல இது செய்வாங்க, எங்க சொந்த பந்தத்துல இப்படிதான், இதெல்லாம் பண்ணி எதையோ ஒன்று சேவிக்கிறோம் நினைச்சிட்டு எதோ ஒன்று செய்யாதீங்க. அல்லேலூயா. நீங்க மறைமுகமா செய்யற காரியங்கள் யாரை சேவிக்கிறீங்க என்பதை தீர்மானிக்கும். அல்லேலூயா. ஒரு மிலிட்ரிக்காரன் மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வந்து நிற்கிறான்னா அவன் தான் கடமையை செய்யறதுக்கு அவன் அங்கே வரல, ஒரு காரியத்துக்கு சேவை செய்ய தான் அவங்க வந்து நிற்கிறான். அலைய சொல்லுங்க.
ஒத்துக்கிறவங்களே சொல்லுங்க. ஒரு போலீஸ்கார் 2 பேர் இங்க வந்து நிக்கிறாங்க யூனிஃபார்ம்ல, வண்டியில வராங்கன்னா அவங்க வந்து இங்க வந்து இட்லி சாப்பிட்றதுக்காக வரல, இங்க வடை சாப்பிட்றதுக்காக வரல, ஏதோ ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்க வந்திருக்கிறாங்க. சத்தமலையை சொல்லுங்க. அதே போல தேவ பிள்ளைகள் நீங்க எங்க போனாலும் சரி, துணி துவைக்கும் போதும் சமைக்கும் பொழுது எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவரை சேவிக்க தான் நீங்க வாழ்றீங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடும் போது கொள்ளும் போதே எப்படின்னா, திருமண காரியத்துல, பிள்ளை பெக்கிற காரியத்துல, சோத்திரம், திருமணத்துக்கு மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல, பெண்ணை தேடுற விஷயத்துல, உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு படிப்பு, காலேஜ், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வேலைக்கு போறது, எந்த கம்பெனிக்கு போறது, எல்லாமே நீங்க யாரை சேவிக்கிற என்பதை யோசித்து பாருங்க. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, 2 எஜமானுக்கு நீங்க சேவகம் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது நம்ம உலக பொருளுக்கே சேவை செய்யக்கூடாதான். சொல்லுங்க. நீ வாழ்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த நோக்கத்துக்காக வாழ்றாங்க அந்த நோக்கம் தான் சேவை. சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில பேர் சர்ச்சுக்கு வர்றது, ஆராதிக்கிறது, ஆமென் அல்லேலூயா சொல்றது கூட ஆண்டு எதனா ஒரு கூரைய பிரச்சனை எதனா தர மாட்டாரா, எதனா ஒண்ணு கத்த சொல்றாரு. அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கு மாறி நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் கிட்ட என்ன எதிர்பார்க்க அந்த மைண்ட் மாறிச்சுன்னா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு இதை யோசிக்க கூட கர்த்தர் உங்களை விட மாட்டார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? அப்படிதான் வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையில் சில குறை வரும்போது அந்த குறைவு அவங்கள பார்த்தா தெரியும், அந்த குறை மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எது இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க, இல்லாட்டாலும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இவங்க எதுக்காக வாழ்றாங்க என்பதை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் எடுத்து பார்ப்பாரு. அதுல புலம்புதுன்னா அந்த வாய் வார்த்தையை வச்சு அந்த மனுஷன் நம்பிடுவான், கர்த்தர் நம்ப மாட்டார். அவரை ஏமாத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிற ஒரு இதை சொல்றேன் நான். நல்ல மரம் அது கனியினால் அறியப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்போ அவன் சொல்றான், யோசுவா சொல்றான், எமோரியர் தேவர்களை சேவிப்பீர்களோ, அப்ப இந்த ஊர்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த மாதிரி செய்ய போறீங்களா, அந்த மாதிரி வாழ போறீங்களா, அதுதான் உங்க நோக்கமா இருக்க போதா? சோத்திரம். ஆனா யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் யாரை சேவிக்க போறேன்? என் லைஃப் எதுக்காக? என் பர்பஸ் எதுக்காக? என் உடம்புல ஓடுற உயிர் எதற்காக? ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் தேவ பிள்ளைகள் வாழணும். ஆமென். அந்த பர்பஸ் என்ன? எதுக்காக நம்முடைய உடம்புல உயிர் இருக்கு? எப்படியாவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடும் பாஸ்டர், அதுக்கு தான் பாஸ்டர் இந்த உடம்புல உயிரை வச்சுக்கிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மெரிச்சிட்டு போயிடுவாங்க, ஒரு நாள் மெரிச்சிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன், பிள்ளைகளை நல்லா பண்ணி வைங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு தான் என் உடம்புல உயிர் இருக்குன்னு சொல்லி வாழ்ந்தீங்க, உங்களை கர்த்தர் அப்படி காமிப்பார். பாத்தியா, சொன்னல உடம்புல உயிர் இதுக்காதான்னு. ஒரே ஒரு இயேசுக்காக மட்டும்தான். ஆமென். சரி, இப்போ இந்த உலகத்துல இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வரப்போறோம். நம்மளோட குடும்பத்தை வசனத்துக்கு ஏற்றபடி கட்டி கொண்டு வரணும். நிறைய குடும்பங்கள் அது லேசான காரியம் இல்லை, பெரிய சவால். ஏன்னா நம்ம திருமணம் பண்ணும் பொழுது சில பேர் அப்படி அவனால அதை சூஸ் பண்ண விதங்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ அதுல 2 பேரும் உடன்பட்டு கிருபையா ஈவா ஸ்தோத்திரம் ஆபிரகாம் சாராளை போல கர்த்தரே ஏதோ முன் தீர்மானம் வச்சு அவங்க இருதயத்தை பார்த்து ஏதோ ஒன்ன பார்த்து கரெக்டா அவங்க 2 ஆபிரகாம் பையனுக்கு ஈசாக்குக்கு எலியேசர் பார்த்தான். ஆபிரகாம் யார் பார்த்தா? எனக்கு தெரிஞ்சு அப்ப அவன் இந்த தேசத்துக்கும் வரல, விசுவாசத்தின் தகப்பனாவும் இல்லை. ஆனா என்னமோ ஒன்னு கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள பார்த்து யாருக்குமே தெரியாமலே கர்த்தர் சாராளை இணைச்சிட்டார். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர், அப்ப எனக்கும் கர்த்தர் தொலைச்சிருவார் கர்த்தர். சொல்லுங்க பாருங்க. இதுக்கப்புறம் உள்ள வந்த பிற்பாடு ஆவியான தேவ நடத்தல்படிதான். ஹல்லேலூயா. அது அங்க அவன் தெரியாது. ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு உண்மையான தெய்வத்தை ஒரு தேடல் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக. அங்க யாருமே அவங்க பசங்க கல்யாணத்துக்காக ஜெபமே பண்ணல, நான் அதுக்காக காத்திருக்கல, கர்த்தரோட வார்த்தைக்கு நான் கேட்கல, தேவ சித்தமா இல்ல நான் பண்ணல. ஆனா கர்த்தர் எனக்கு கிருபையா ஒரு நல்ல துணையை கொடுத்துருக்கிறார், நல்லா ஜெபிக்கிறாங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த காரியம் தெரியாதபடினால ஏதோ ஒரு ரகசிய செயல் உங்க மேல இருந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா இதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது, மகனே
இதே ரகசியத்தில் உனக்கு ரகசியமா செஞ்சிடாத, கர்த்தர் வேற வழி பண்ணிடுவாரு. அதனால நீ இப்போ சத்தியத்துக்குள்ள கரெக்டா வந்துடணும்னு சொல்லணும். சத்தமலையில சொல்லுங்க. புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிகிற வரைக்கும் என்னதான் ஆவிக்குரியவங்க, தீர்க்கதரிசி, போதகர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர் பெரிய டைட்டில்லாம் வச்சிருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் நமக்கு குடும்பம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்னதான் பெரிய ஆவிக்குரியவங்களா இருந்தாலும், பெரிய ஊழியக்காரங்க, வல்லமுள்ள ஊழியக்காரங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. சத்தமலையை சொல்லுங்க பாக்க. அப்ப அவங்களுக்கு மாம்ச ரீதியாக ஒரு உறவை, ஒரு குடும்பத்தை தேவன் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த பூமியில அவங்க வாழ்றாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவங்க எப்பவும் யோசித்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு மாம்ச ரீதியான சில தேவைகள் அவங்களுக்கு பூர்த்தியாக்கப்படவும், அவங்களுக்கு சில காரியத்தை தேவன் என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு இந்த பூமி, இந்த உலகத்துல நம்ம உடம்புல உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவன் அப்படி ஒரு அமைப்பு தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஒரு பாசம் இருக்கு, அதுல ஒரு பராமரிப்பு இருக்கு, அதுல ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு நிறைய காரியங்கள் இந்த குடும்பம் என்ற அமைப்புல தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அது நமக்கு ரொம்ப தேவை. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 28 33 வசனம் வரைக்கும், அதாவது இப்படிதான் நம்ம குடும்பத்தினுடைய, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு நம்ம குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றக்கு ஆதியாகமம் 49 28 33 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே, நிறைய பேர் என் இனத்தாரோடு சேர்க்கப்பட, சாகும்போது கூட அவன் எந்த இனத்தோடு போய் சேர விரும்புறான்? ஆபிரகாம் எந்த தேசத்துல இருந்து வந்தான்? பைபிள் போட்டிருக்கு, கல்தேய தேசத்துல இருந்து வந்தான். இப்போ இருக்க சீரியா அந்த நாட்டுல இருந்து வந்தவன் தான் ஆபிரகாம். ஆனா அவன் அந்த தேசம்னு சொல்லலாம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இந்த இதுதான் என் ஜனம் சொல்றான். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பின்னும் நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோனின் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். ஏத்தியனுடைய இடம் தான், ஆனாலும் அது ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்துக்காக அதை சொந்தமா வாங்கிட்டான். இப்ப அந்த குடும்பத்துல மரிக்கிறவங்க எல்லாரும் இப்ப அங்கதான் அடக்கம் பண்ணப்படணும். அடுத்தது, அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். சத்தமலை சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையோட முடிவு, நீங்க எப்பவுமே அதை நிறைய பேர் அதை நினைக்கிறது அபசகுணம்னு சொல்றாங்க. பிசாசு கூட்டங்கள் அது அபசகுணம்னு சொல்லுது. ஏன்னா ஏன் அதை பத்தி யோசிக்கிற, ஏன் அதை பத்தி நினைக்கிற, ஏன் இப்ப போய் அதை நினைக்கிறேன்னு சொல்லி பிசாசு செலவு. ஆனா தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முடிவை யோசித்து வாழ்றவன் தான் தன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழுவார்கள். அல்லேலூயா. வாழ்க்கை வாழ்வதற்கு என்றவன் எங்கேயோ இப்ப வாழ்க்கை ஏடாகூடமா வாழ்ந்துட்டு கடைசியில முடிவு, நல்ல முடிவு வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால யாக்கோபு இவங்க எல்லாருமே அந்த முடிவை நோக்கி அவங்க மைண்டை வச்சிருந்தனாலதான் அவங்க வாழ்க்கையை நல்லா முடிக்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆட்களே அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி முடியணும்னா எப்படி முடியும்? சாவன்னு அதை பிசாசு நல்லா தப்பா விதைச்சு வச்சிருக்கான். நிறைய பேர் ஏதாவது சோகம் வந்துச்சுன்னா செத்துறணும். அப்படியே நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இது பண்றேன், வாயில எப்பா பார்த்தாலும் தான் வார்த்தை, இதை விட்ட வேற வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களுக்கு அது அப்படியே அந்நிய பாஷை மாதிரி அது வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் அதெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அப்போ
ஒரு நல்ல முடிவு, என் வாழ்க்கை இப்படி ஜெயமாக முடிய வேண்டும். அப்ப நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன போராட்டம் போராடியாவது என்ன காரியத்துக்குள்ள தேவன் என்ன நடத்தினா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீர் அந்த மகிமையான முடிவு எனக்கு தருவீர் என்றால் நான் அதை சந்தோஷமா கடந்து போறேன். ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஜெயமா முடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பாக்க. யாக்கோபு அந்த முடிவுல ரொம்ப கவனமாக இருந்தான். அதனால்தான் அவன் சாகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும்னு கவனிச்சு, என் பிள்ளைகளை ஒரு மாதிரி அவனுக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு மரண காலம் நெருங்கினமா இருக்கு, என் பிள்ளைகள்லாம் வாங்க சீக்கிரம் 2 முறை அந்த மாதிரி ஆசீர்வதிச்சான் யாக்கோபு அவங்க பிள்ளைகளை. எல்லாரும் வாங்க, ஏன்னா நான் மறிக்கிறபடி எதுவும் செய்யாம பெண்டிங் விட்டு சாகக்கூடாது. அலைய சொல்லுங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் எப்படி திரும்ப உயிர் போகுது, அப்பா ரொம்ப இழுத்துனே கிடக்குது, அவருக்கு 2 குவார்டர் ஒரு மூடி ஊத்துறீங்கன்னா அப்படிதான் ஒரு பிரதருக்கு இழுத்துனே. நான் சகோதர சர்ச்சைக்கு வரல, ரட்சிக்கப்படலை. அவரு நான் பார்த்தா மட்டும் சோத்துறன்னு ஒருத்தர், அவருக்கு இது மாதிரி சாகர நேரத்தை கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு அனுப்புறதுக்காக. அப்போ வந்து உள்ள வரும்போது அது உயிர் போல அப்புறம் அவங்க பக்கத்து கொஞ்சமா 2 மூடி ஊத்திருங்க. என்ன மூடி ஊத்துறது? அதில் பார்த்தா வாங்கிட்டு வந்து அந்த மூடி ஊத்தோடனே பட்டுன்னு நின்றுச்சு. அதிலே சொல்லுங்க பாருங்க எப்படி போது பாருங்க உயிர். அதிலே சொல்லுங்க பாருங்க. அதனால வாழும் போதே இப்படி வாழ்ந்தா நம்ம முடிவு நல்லா இருக்குமா? இப்படி அதான் சொல்றேன், இவ்வளவும் சொல்லியும் துணிகரமா சில பேர் வந்து அப்படியே பண்ணும்போது அதை கத்தர் பார்த்து அட்லீஸ்ட் நான் சொல்றேன், பலவீனம் இருக்கட்டுங்க, தப்பு பண்ணலாங்க, அட்லீஸ்ட் நான் மாறணும்னு ஆசை வந்துட்டாலே கத்தர் கை பிடிச்சி தூக்கிடுவாருங்க. நீ மாறணும், உங்ககிட்ட அந்த வேலையை கத்தர் விடல, மாற என்கிட்ட வான்னு கத்தர் கேட்கிறார். அலையில சொல்லுங்க பாக்கணும், அலையில சொல்லுங்க. நீ மாறுன்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டரை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆண்டர் நம்மளை பார்த்து சொல்ல, வா என்கிட்ட வா, நான் உன்னை மாத்தி காட்டுறேன், என் சமூகத்துக்கு வா, என்ன தேடு, உன்னை நான் மாற்ற நான் வல்லமுள்ள தேவன்னு கத்தர் சொல்றேன். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. நான் என்னுடைய ஆசைலாம் அது ஒண்ணுதான். எனக்கு பர்பஸ் புரிஞ்சிச்சு. எனக்கு இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் குடும்பம், இதுதான் உன் பிள்ளைங்க, இவங்க வாழ்க்கை இப்படிதான் முடியணும், சர்ச் இப்படிதான் முடியணும், இப்படி உன் மனைவி, இது நீனு, சபையில இருக்கிற விசுவாசிகள், ஊழியக்காரங்க, இதெல்லாம் கத்தர் கண்ணு முன்னாடி காமிச்சு இது இப்படிதான் முடியணும், இந்த சர்ச்சைய வாழ்க்கை முடியும் போது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும், ஒரு இலக்கியம் கண்ணு முன்னாடி இருக்கு. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் பார்க்காம இப்போ கடைசி நேரம் வந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? சட்டமே பேசக்கூட முடியாது. சட்டமே சில பேர் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு உயிர் வந்து வீட்டில் போறது, எல்லாருக்கும் ஐசியூல தான் போகுது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கட்சி நேரம் யாராவது பார்க்கணும்னு சொல்லி டாக்டர் போகக்கூடாது அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடக்கும் ஐசியூல தான் போகுது, அதுவும் பார்க்க விட மாட்டான் கட்சி நேரத்துல. அலைய சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்க. அதனால நமக்கு வந்து அந்த கட்சி நேரத்துல சொல்லக்கூட முடியாது. அப்ப அந்த கடைசி நேரங்கள்லாம் அந்த நேரம் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு ஒரு தாட் வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உண்மையா சொல்றேன், அந்த மரணம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு மரணம் ஒரு பயமான காரியம். ஆனா நான் சொல்றேன், நம்ம பக்காவா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு அப்படி போனா இன்னும் எப்படா போவோம், எப்படா ஒரு சந்திப்போம் தான் இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு அந்த ஆசையை கத்தர் கொடுக்கல. ஏன்னா ஒண்ணுமே இந்த வரைக்கும் ஒண்ணும் செய்யல. ஏதோ பாஸ்டர் நாங்க 4 பாத்திரம் கழுவணும் பாஸ்டர், நாங்க சர்ச்சுக்கு பெருக்கிறோம், ரைட்டு, கத்ததெல்லாம் கணக்குல வச்சிருக்கிற, வெரி குட். நிறைய பேர் பாத்ரூம் கழுவுறது, இதை கழுவுறது, பெருக்கிறது எல்லாம் கத்தருக்கு. அது திட்டு வாங்கி கொட்டு வாங்கி சோத்திரம். அழிலே சொல்லுங்க. நீங்க போகும்போது எங்களுக்கு வண்டி கூட கொடுக்கல பாஸ்டர், நாங்க 1 மணி நேரம் நின்னெல்லாம் போனோம், நாங்க என்ன கஷ்டப்படுறோம் உங்களுக்கு, நீங்க பாட்டுக்கு ஜம்முன்னு போயிட்டீங்க. ஆனா ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். அழிலே சொல்லுங்க. என் பாடு எனக்கு, உங்க பாடு உங்களுக்கு. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்வேன், நீங்க கிங்ஸ்லி பாஸ்டருக்காக சர்ச்சில் ஏதோ செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையிலே நீங்க வாரத்துக்கு 10 முறையாவது அஃபண்ட் ஆயிடுவீங்க. நீங்க கத்தருக்காக செஞ்சீங்கன்னா நாங்களே ஆச்சரியப்படும்படியா உங்க வேலைகள் இருக்கும். அல்லேலூயா. கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் உங்களுக்காக செய்ய, யாருக்கும் செய்ய, கத்தருக்காக செய்யறேன். அதான் கரெக்ட், அதை தான் நான் செய்ய விரும்புறேன். ஆமே சொல்லுங்க. நானும் அப்படிதான் செய்யறேன். நான் யாருக்கும் என்ன யாரும் கேட்க போறதில்லை, ஆனாலும் கத்தருக்கு பயந்து செயல்படுறேன். ஆமேன், ஆமேன். நீங்க அப்படி வாழ்றீங்களா? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இருப்பீங்களா? அப்ப இப்பத்துல இருந்து சிலதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு என் வாழ்க்கை இப்படி கரெக்டா இருக்கா, என் குடும்பத்தை அப்படி போய் நிறுத்திடுவேனா? உன் பிள்ளைய கத்தர் கொடுத்தாருன்னா சும்மா வளர்த்து விடுறது இல்ல, அதை நீ வளர்க்க வேண்டிய விதமா வளர்த்தாத்தா அப்படி நிக்கும். நீ இஷ்டத்துக்கு வளர்த்தனா அது வேற மாதிரி நிக்கும். நீ வளர்க்கலன்னா இன்னொருத்தங்க வளர்க்குறான், சினிமாக்காரன் வளர்க்குறான். அழுதே சொல்லுங்க பாக்குறான். ஆனா நீங்க பிள்ளைய கத்தருக்காக வளர்த்தா ஒரு நாள் பிள்ளை கத்தருக்காக சேவை செய்ய நிற்கும். வளர்க்க வேண்டிய பிரகாரமா வளர்த்தாதான்
பிள்ளை நிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வளர்க்கலனா வளர்க்கறதுக்கு உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால தயவு செய்து பெற்றோர் உங்க பிள்ளைகளை நான் சரியா வளர்ப்பேன்ற பொறுப்போடு கூட எனக்கு பிள்ளை தாங்கப்பா, தந்த பிள்ளைய வளர்க்க கிருபை தாங்கப்பான்னு ஜெபிச்சு வளர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சத்தமல்லி சொல்லலாமா? அதனால்தான் மோசே அவங்க தாய் வளர்த்தா கடைசியில கொண்டு போய் பார்வோன் வீட்டுல விட்டா. ஆனா பக்கம் வந்துட்டான மோசே, சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா அவன் சொல்லிட்டான், எனக்கான வளர்க்கலப்பா, அது உமக்காக வளர்த்து இது இனிமேல் கடைசி வரைக்கும் அந்த தாயை நாம ஒரு நாளும் வராட்டா கூட பரவாயில்ல, உங்க சித்தம் நிறைவேறினா போதும்னு அந்த பிள்ளைய ஒப்பு கொடுத்தா அந்த பிள்ளை இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக மாறினது. சத்தத்தை உயர்த்தி சத்தமாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் பெரிய. அப்படிப்பட்ட பெற்றோரை தான் நம்முடைய சபையில கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியன்றதை பாத்தீங்களா? இதை நீங்க இன்னும் நல்லா தியானிக்கலாம். குடும்பம் ரொம்ப முக்கியம். அதனால குடும்பத்துல ஒரு பெரிய ஊழியம் உங்களுக்கு இருக்கு. உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, இதுல ஒரு பெரிய ஊழியம். உங்க தியாகம் அதிகமா குடும்பத்துல தேவை. உங்க அர்ப்பணிப்பு ரொம்ப தேவை. உங்க தாழ்மை ரொம்ப தேவை. உங்க மன்னிப்பு ரொம்ப தேவை. உங்க விட்டு கொடுக்கிற சுவாபம் ரொம்ப தேவை. பாடுபடுற ஜீவி ரொம்ப தேவை. உபவாசம் தேவை. ஜெபம் தேவை. கண்ணீரின் ஜெபம் தேவை. நிறைய நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பெரிய ஊழியம் அங்க இருக்கு. ஆமென் சொல்லாமா? இதுல எனக்கு ஒரே குழப்பம். கீழே இருந்து மேலே போலாமா, மேல இருந்து கீழே வராமா? நேற்றுக்கு 2 நாளா ஒரு செய்தி என்ன பேசணும்னு சொல்லி உணர்வு ஆழமா கொடுத்தாச்சு. இப்போ குழந்தையிலேருந்து மேலே போலாமா இல்லை புருஷன்லேருந்து கீழே வரமான்னு எனக்கு என்ன பண்ணனே புரியாமா. அப்புறம் உண்மையான பெண் எடுக்கிற வரைக்கும் நான் குழந்தையில, ஏன்னா நம்ம சேர்ச்சி நிறைய பேர் கல்யாணம் பண்ணும்போது எளிய சேர்ந்து ஆள் விட்டு அப்படிலாம் பண்ணலையே. நிறைய பேர் பல கலாச்சாரத்துல வரவங்க இருக்காங்க. அப்ப நம்ம அப்படி போறது கரெக்டா இருக்குமா? சிறப்பு இப்படி கீழே இருந்து போயிடலாம்னு யோசிச்சேன். அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, வந்துட்டாங்கல்ல சர்ச்சில் புருஷன் இருக்காங்கல்ல, சோதரன் இன்னைக்கு புருஷன் ஆக போறவங்க இருக்காங்கல்ல, அதை பேசு முதல்ல. அங்கிருந்து வா, அதை கீழே இருந்து மேலே போட்டு மேல இருந்து வா கீழேன்னு. ஆகவே கர்த்தர் பேசுற காரியத்தை தெளிவோடு நம்ம கூட பேசுவாராக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலே கொரிந்து பட்டதுக்கு தெரியப்படுத்துறார். This is the way God have created the family. ஹைரார்கி சொல்றாரு. இதுதான் புருஷன், இதுதான் மனைவி, அவங்களோட ஸ்தானம் என்னன்னு. நிறைய பேர் நீங்கெல்லாம் நிறைய இந்த IAS ஆபீசர்ஸ், நிறைய சினிமாக்காரங்க சொன்ன டயலாக்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, நான் பெண் என்ன சளைச்சவளா இழைச்சவளா, இந்த ஆம்பளைனா கொக்கா கொம்பா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருடைய கான்செப்ட் குடும்பமா கூட வாழ்றாங்க. ஆனா அந்த கான்செப்டோட வாழ்றாங்க. என்னன்னா ஆம்பளைங்களுக்குன்னா பெரிய 2 கொம்பா, அவங்களுக்குன்னா பெரிய இந்த இதுவா, பெண்கள்னா சளைச்சவங்களா, அப்படிலாம் நிறைய ஒரு கான்செப்டோட வாழக்கூடிய இருக்காங்க. தயவுசெய்து சொல்றேன், அந்த மாதிரி தப்பான கான்செப்ட் மனசுல இருந்ததுன்னா எடுத்து வெளில போடுங்க. முதல்ல சும்மா நாம்கா வாஸ்கா அந்த குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு வசனம் ஒன்ன சொல்ல நீங்க ஒன்னா வாழ்றது உங்க குடும்பத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. புருஷர்கள் தயவுசெய்து நல்லா கவனமா கேளுங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறாரு? நீங்க என்ன அறியணும்னு பவுல் விரும்புறாரா? ஒவ்வொரு புருஷனும். அப்ப கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன தெரியப்படுத்த விரும்புறாருன்னா, ஒவ்வொரு புருஷருக்கும் யார் தலையா இருக்கிறா? நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தலை. 2வது உங்களுக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. ஃபேமிலியை பொறுத்த அளவுக்கு மனைவி டைரக்டா ஆண்டுட்ட ஜெபம் பண்றாங்க, பிள்ளைங்க டைரக்டா, எல்லாம் கரெக்டா இருக்கட்டும். ஆனா குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு அந்த குடும்பம் நல்லா வரணும்னா அதுல தேவன் யார தலையா வச்சிருக்கிறாரு? புருஷன் புருஷன் புருஷன். நல்லா ஃபர்ஸ்ட் அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல பாஸ்டர், என் மனைவி எல்லாம் செய்வா பாஸ்டர், அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு குறையே இல்லை பாஸ்டர், நான் பாட்டுக்கு சும்மா வருவேன், நான் பாட்டுக்கு உருளுவேன் பெறலுவேன், நான் பாட்டுக்கு போவேன், என் மனைவி இருக்கிற அவ வளர்த்துப்பா பாஸ்டர் என் பிள்ளைகளை, நான் இல்லாட்டா கூட அவ பிள்ளைய பார்த்துப்பா பாஸ்டர். தயவுசெய்து இந்த மாதிரி பேசுறத புருஷர்கள் நிறுத்துங்க. நிறைய பேர் பேச மாட்டீங்க. பெண்கள்லாம் லொடலொடன்னு எல்லாம் பேசினே இருப்பாங்க. அதாவது ஆனா ஆண்கள் பேசலாம் மாட்டாங்க. அப்படியே மைண்டுக்குள்ள நம்ம இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, இந்த அவ இருக்கிறா, அவ பார்த்துப்பா, அவ பிள்ளைங்க அவ பார்த்துப்பா.
நம்ம எதனா சம்பாரிச்சு வச்சுட்டு அப்படியே அவங்க அலையில இதெல்லாம் தயவுசெய்து இது பிசாசு நிறைய புருஷர்களை கெடுத்த விஷம் இது. இதை தயவுசெய்து புருஷர்கள் மைண்டை விட்டு தூக்கி வெளியே போடுங்க. புருஷர்கள் மைண்டுக்குள்ள நடுங்க, நான் குடும்பத்துக்கு தலை. ஆமென் ஆமென். இதை மண்டைக்குள்ள இறக்கிட்டாலே இன்னைக்கு செய்தி வெற்றி ஆயிடும். நான் ஒரு குடும்பத்து புருஷர்கள் பொதுவாகவே வாங்க தம்பி கல்யாணம் அப்படின்னா நான் வரமாட்டேன். ஏன்? அவங்க மதியாதார் வாசல் உங்க வீட்டில் என்ன மதிக்க மாட்டாங்கடி, நான் வரமாட்டேன். அவன் வந்தா வான்னு கூட சொல்ல மாட்டான். அங்க நான் வரணுமா நான் இதுன்னு நினைச்சியா? வரமாட்டேன். அது இயற்கையாவே புருஷர்களுக்குள்ள அந்த இருக்கும். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, ஜான் பிள்ளையா இருந்தாலும் என்னது ஆண் பிள்ளை. அதனால அது அப்படி அந்த காட்டும், அந்த பவர் அது வரும். அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அது இயற்கையாவே அவங்களுக்குள்ள தேவன் அவங்களை அப்படி படைச்சிருக்கு. ஆனா புருஷர்கள் இப்படி சொல்றதுல நீங்க ஒன்னும் ஜெயம் பெற்ற போறதில்லை. நிறைய இடத்துல சொல்றாங்க, வெளியில புளியா வீட்டுல சொல்லுங்க. நிறைய வீட்டுல கெத்தா வெளியில வீட்டுல போனா எப்படி இருப்பாங்களா? பொட்டி பாம்பா இருப்பான்னு சொல்லுவாங்க. வீட்டுல புளியா இருக்கிறவங்க வெளில போனா எப்படி இருக்கிறானா? எளியா இருப்பா. இதெல்லாம் உலகத்தான் சொல்றாங்க. நிறைய அது உண்மையும் கூட தானே வச்சுக்கோங்களேன். அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய புருஷர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதான். உண்மையா நான் சொல்றேன், இந்த 2020 இந்த 2000 மேலலாம் புருஷருடைய நிலைமைகள் ரொம்ப பரிதாகும். அலையில சொல்லுங்கப்பா. நிறைய இடத்துல பைபிள்ல ஒரு இடத்துல ஒரு சாபமாவே அந்த வார்த்தை இருக்கு, பெண்கள் அவர்களை ஆளுகிறார்கள். அந்த நிலைமையில தான் இருக்கு. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு புருஷன் இல்ல, ஒரு இடத்துல புருஷன் அந்த தலைமையில நிக்கக்கூடியவன். அந்த தேவன் எப்படி படைச்சார எல்லாம் போய் இன்னைக்கு ஃபுல்லா இந்த 5 மணிக்கு போய் கியூ கட்டி நிக்குது. நேற்றுக்கு பாக்குறேன் என் பிள்ளைகிட்ட, பாத்தியாப்பா குடும்ப கடமை செய்யறதுக்கு நிக்குது பாரு கியூல, டாஸ்மார்க் முன்னாடி. அப்படியே ஒருத்தர் நல்ல லுங்கிலாம் மடிச்சு கட்டிட்டு லைன்ல போய், சார் நீங்க இப்பதான், நான் அப்பதான் முன்னாடியே வந்துட்டேன், 10 நிமிஷம் லைன்ல கியூல நிக்கிறாங்க. ரேஷன் கடையில் நிக்க மாட்டாங்க, அங்க நிக்குது. அலைய சொல்லுங்க பாக்க. இது இப்படிலாம் போறதுனால ஆண்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா கத்துறதும் கூச்சல் போடுறதும், தன் ஆம்பளைன்னு மீச முறுக்கிக்கிறதும், அப்படியா இதுல தான் ஆம்பளைங்க நிறைய இருக்காங்களே தவிர அந்த ஆளுமை, அந்த அதிகாரம், அந்த ஞானம், அந்த இது இல்ல நிறைய இருக்கு. அழிலே சொல்லுங்க பாங்க. அவங்கள மிஞ்சி இருக்காங்க பெண்கள். அதனால இவங்களை ஓவர்டேக் பண்ணி நிக்குது. ஆனா நான் சொல்ற திரும்ப இன்னைக்கு இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தத்துல அந்த அதிகாரத்துல மீகா 4 ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்லுங்க பார்க்கல. முந்தின ஆளுகை உன்னிடத்தில், எத்தனாவது வசனம்? 8 வசனம். மந்தையின் துருக்கமே சீயோன் குமாரத்தின் அரனே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில். நீங்க கூட எருசலேம் என்பது சபையை குறிக்கிறது. அதாவது சபை மணவாட்டி. அதை ஆண்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணுவார். எருசலேம் சொல்லும் போது அவனே இவனே சொல்லிருக்கலாம்ல, அது சபையா இருக்கிறதுனால அவளே இவளேன்னு அதுல போட்டிருக்கு. ரொம்ப பரிசுத்தாவியானவர் இது எழுதுறது, பரிசுத்தாவியானவர். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்கேயுமே பரிசுத்த எருசலேம் அவன் அப்படி வரவே வராது. எருசலேம் அவள் என்று சொல்லி, ஏன்னா அது மணவாட்டியை குறிக்கிறது. ஆமென். அப்ப நீங்க என்னதான் நம்ம புருஷ மனைவி எல்லாம் இங்க வந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து சபையா நம்ம ஆண்டுக்கு யாருதான்? சீக்கிரம் சொல்லுங்க, மணவாட்டி. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவரவருக்குள்ள முந்தின ஆளுகை உன்னிடத்தில். முந்தின ஆளுகை என்ன ஆளுகை? நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இழந்து போன ஆளுகை திரும்ப வரும். ஆமென் ஆமென். எத்தனை பேர் தூக்குனாங்குருவி பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் பார்க்கலன்னா போகும்போது அந்த பனைமரம் ஒன்று இருக்கு, அதுல பார்த்துட்டு போங்க. அந்த கூண்டு நீங்க பார்க்கலாம். இப்ப கூட தொங்கு அந்த பனைமரத்துல இருக்கு. அதை பாருங்க, எப்படி கட்டி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா கட்டி இருக்கும். அல்லையா சொல்லுங்களேன். அதுக்குள்ள உள்ள போன ஒரு வராண்டா இருக்கும், ஹால் இருக்கும், அப்புறம் உள்ள ஹாலு, வராண்டா, அதுக்கப்புறம் உள்ள பெட்ரூம் இருக்கும். என்ன அப்படி சொல்றீங்க பாருங்க. உள்ள ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்பேஷியஸா ஒன்று இருக்கும். அதுக்குள்ள ஒரு மறைவு இருக்கும். அதுக்குள்ள சின்ன துவாரம் இருக்கும். அதுக்குள்ளதான் இன்னொரு உண்மையான பெட்ரூம் உள்ளதா இருக்கும். அதுக்குள்ள அதை நீங்க கீழே விழுந்த இதை கூட எடுத்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். அந்த பெட்ரூம் அந்த உள்ள அறையில கொஞ்சோண்டு களிமண் எடுத்து போய் அதை ஒட்டி வைக்குது.
அதுல மின்மினி பூச்சியை கொண்டு போய் உள்ள வைக்குது இரவு நேரத்துல வெளிச்சத்துக்காகவும். அதுக்கப்புறம் அதை உணவாகவும் எடுத்துக்குமா. அது செத்ததுக்கு அப்புறம் அதை உணவாகவும் எடுத்துக்குமா. எல்லா இதுக்குள்ளேயும் கொஞ்சம் களிமண் இருக்கும் பாருங்க உள்ள. அது எதுக்குன்னா இந்த மின்மினி பூச்சியை கொண்டு போய் ஒட்டி வைப்பதற்காக. அலைய சொல்லுங்க, அற்புதமா இல்லையா? நீங்க தான் நினைப்பு நம்ம தான் அறிவாளிங்க, அதை அப்படி படைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ என்ன பண்ணாங்களா, இது எப்படி இந்த குருவிக்கு இப்படி அது வாயிலேயே தைக்குது, அப்படியே தச்சு கட்டுது. அப்படி ஈஸியாக நம்மளால பிக்கவும் முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுது. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு இது எப்படி இது மாதிரி ஒரு கட்டுற குணம் இந்த குருவிக்கு மட்டும் இப்படி அழகாக கட்டுது. சரி, இதை என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவியை கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு 100-200 குருவி அது மாதிரி ஒரு பெரிய அறைக்குள்ள ஃபுல்லாக வலைலாம் கட்டிட்டு உள்ள வந்து குருவியை விட்டுட்டாங்க. ஒரு 100-200 குருவியை உள்ள விட்டுட்டு அங்கங்கே பானைகள், அது கூண்டு கட்டாமலே அவங்களே சில தங்குவதற்கு சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ அந்த குருவிக்கு அந்த கூண்டு கட்டணும்னா அதுக்கு என்ன தேவை? அந்த இலை, அந்த நூல் மாதிரி அந்த இலைகள்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ இதை சுற்றி சுற்றி பார்க்குது, எல்லாம் பண்ணுது. கடைசியில் என்ன பண்ணுது, அந்த பானைகள் போன்ற இடத்துல அது தங்க ஆரம்பிச்சு அதில் முட்டை போடுது, இது பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே நாள் போக போக ஒரு 10 தலைமுறை எடுத்துறாங்க. நீங்கள் 10 தலைமுறைன்னா அவங்க எவ்வளோ நாள், ஒரு குருவிக்கு ரொம்ப ஆயுஸ் நாள் கம்மி தாங்க. அப்போ 10 தலைமுறைன்றது அவங்க இந்த 10 தலைமுறை வரைக்கும் அதை என்ன பண்ணுறாங்க, அந்த இதுக்குள்ளேயே வச்சு என்ன பண்ணிடுறாங்க, வளர்த்துடுறாங்க. அல்லேலூயா. வளர்த்ததுக்கு அப்புறமா வளர்த்து அந்த இதில் வச்சு அது பானையிலேயே முட்டை போட்டு கொஞ்சம் பறித்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன சிப்பு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இந்த குருவிகளை என்ன பண்ணுறாங்க, வெளியில் காட்டில் இப்போ பறக்க விடுறாங்க. இது எப்படி என்ன பண்ணுது போனா அந்த குருவிகள் ஸ்தோத்திரம் கூண்டே கட்டாம இது போய் எல்லாம் பொந்து கிந்து அந்த மாதிரி போய் தங்குதான். எங்க போய் தங்குது, எங்க தங்குது, பொந்துல. அப்புறம் எங்கன்னா ஒரு அந்த 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 மரத்துடைய இடுக்குல எங்கன்னா போய் அங்கே போய் தங்குதான். அங்கே போய் தங்கி இருந்து அது. ஏன்னா இப்போ அது என்ன பண்ணிடுச்சு, ஏன்னா இப்போ 10 தலைமுறைக்கு அது என்ன செய்யல, அந்த கூண்டு கட்டலை, வீடு கட்டலை. அந்த இது போய் இப்போ என்னன்னா அதுக்குள்ள பொந்துல வாழ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி இப்படிதான் போதும், இப்படி அப்போ மறந்துருச்சோ, அந்த ஜீன்லேருந்து அது போயிடுச்சோ அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது ஒரு 3வது தலைமுறை 4வது தலைமுறை அந்த குஞ்சுகள் அதை கவனிச்சுட்டே வரும்போது அது திரும்ப கூண்டுகளை கட்ட ஆரம்பிக்குதான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா அது பிளட்ல இருந்தே அந்த சுவாபங்கள் அழிக்கப்பட்டாலும் அது திரும்பவும் அதை எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் உண்மையா சொல்லுவேன், சத்தியத்தின்படி சொல்லுவேன். நிறைய புருஷர்களுக்கு அந்த புருஷர் என்ற கான்செப்டே அவங்க மைண்ட் விட்டு போயாச்சு. ஏன்னா ரொம்ப காலமாக அவங்க ஒரு மாதிரி பண்ணப்பட்ட. இன்னும் புருஷனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்காது, புருஷனுக்கு தன் விருப்பங்களை சொல்ல உரிமை இருக்காது, புருஷனுக்கு எந்த அப்படி நிறைய காலங்கள் அந்த மாதிரி சில காரியங்கள். ஏன்னா அது ஒடுக்கப்பட்டது காரணம் அவங்க பண்ண அராஜகங்கள். தேவன் கொடுத்த கான்செப்டை போட்டுட்டு மீசையை முறுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிச்சு செய்டு பன்றி வளர்ந்துருவண்டி வெட்டிடுவண்டி. நான் பார்த்தாரு கத்தர் வச்சு போலீஸ்கார் ஸ்டேஷன் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ புருஷன்மார்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பெண்டு நிமித்தது. ஒரு நாள் ஒரு துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க, அது தூக்கு மாட்டி இருக்குது, நல்ல வேலை யாரோ காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு வந்து அவங்க சார் இந்த இவன் தான் சார் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சார், அந்த பொண்ணை போட்டு விட்டு அடிச்சிட்டான் சார். உடனே அந்த லேடி போலீஸை போட்டு அந்த கயிறு உண்மையாக கரெக்டான அடையாளமான்னு அதை போய் செக் பண்ணிட்டு வந்து சார் கரெக்டான உன்னை கூப்பிட்டு போங்க உள்ளன்னு 2 பேரும் உள்ள அமிச்சான். போல ஐயோ செம்ம. அதுக்கப்புறம் அவன் நிச்சயமா சொல்றேங்க, நான் கிட்டத்தட்ட அவன் அடிச்சு நான் கிட்ட ஒரு 20 நிமிஷம் உள்ள ஒரு விஷயமா போயிருந்தேன். ஒரு 20 நிமிஷம் உள்ள இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 hour வெளில தான் இருந்தேன். அந்த பொழைக்கு அப்புறம் அவன் இன்னொரு முறை கை வைக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு 100 முறையாவது யோசிப்பாங்க. அவன் சொல்லுங்க, அடிச்சு பொழந்து நரம்பு அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவனை.
ஏன்னா அந்த அந்த புருஷர்களுக்கெல்லாம் ரொம்ப காலமா என்னன்னா அந்த முறுக்கிட்டு அப்படியே ஏய், உய், ஏய், அப்படியே பண்ணியே அப்படி பண்ணணும் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் படிப்பு வர இது எல்லாரும் படிக்க சமுதாயம் வளர அடக்கிட்டாங்க. அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஜட்ஜ் இருக்கு, கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, என்னென்னமோ ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ புருஷன் என்ன ஆச்சு? ஓகே, நம்ம இனிமேல் இந்த அராஜகத்துல இனிமேல் இங்க பண்ண முடியாது. 8 ரூபா குடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு அந்த ஆணுடைய தன்மையை இழந்து வேலைக்கு போறதில்ல, சம்பாதிக்கிறது இல்லை. நிறைய இடங்கள்ல அப்படியே சம்பாரிச்சாலும் சுயநலமா, அப்புறம் இது வீட்டில் அதுவும் கீழ்ப்படியாது, இதுங்களும் சரியாவாது, கட்டினதையும் பெத்ததையும் அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு தனி உலகத்துல கல்யாணம் பண்ணிட்டு அதை விட்டாச்சு, பெத்தது அதையும் விட்டாச்சு, அப்படியே ஒரு தனி உலகத்துல போய் அப்படியே இப்படித்தான் இன்னைக்கு சமுதாயம். நீங்க நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க கையை ஒத்துக்கி ஆமைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஒத்துக்க மாட்டீங்களா? 95% ஆண்கள் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க. அது படிச்ச இடமா இருக்கலாம், படிக்காம அது ஒரு ரீதியில அப்படி இருக்குது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி இருக்குது. ஆனா நான் சொல்வேன், திரும்ப அந்த குருவிக்குள்ள அந்த திரும்ப அந்த குணத்தை கொண்டு வர என் ஆண்டவரால முடியும் என்றால், திரும்ப புருஷர்களுக்குள்ள அந்த உண்மையான புருஷன் என்ற ஸ்வாபத்தை கொண்டு வர என் ஆண்டவரால முடியுமா முடியாதா? அல்லேலூயா. நிறைய புருஷர்கள் சொல்றதை பார்த்தா, பாஸ்டர் அந்த குருவிக்கு 10வது தலைமுறை வந்த மாதிரி எங்க இடத்துல 10வது தலைமுறை ஒருவேளை எழுமுமா பாஸ்டர்? நான் சொல்றேன், 10வது தலைமுறைலாம் போவேனா, இந்த தலைமுறையிலேயே கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:4 வசனத்தை வாசிப்போம். ஒரு புருஷனுடைய முக்கிய கடமையை பாருங்க. 1 தீமோத்தேயு 3:4 வசனங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிகிற பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சகல நல் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. அப்போ நல்ல புருஷன்றவருடைய பைபிள் யார் அங்கீகரிக்குதுன்னா, யாரு தான் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துறானோ அவன் ஒரு நல்ல புருஷன் என்று பைபிள் சொல்லுது. வீட்டுக்கு சாப்பாடு குறைவு இருக்கக்கூடாது, தங்கிறதுக்கு இடம் எந்த குறைவில்லாம இருக்கணும். ஒரு தங்கிறதுக்கு ஒரு மழையோ வெயிலோ படாம ஒரு மனைவிய பிள்ளைங்களை தங்க வைக்க கூட ஒரு புருஷனுக்கு அருகதை இல்லைன்னா அவன் புருஷனே கிடையாது. காலையில சாயங்காலம் வரைக்கும் உழைச்சா அட்லீஸ்ட் ஒரு நல்ல வீட்டுல கூட இருக்க வைக்க முடியாதா? அப்புறம் என்ன புருஷன்? அப்போ கட்டாயம் புருஷன் தன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். தன் பிள்ளைகளை என்ன பண்ணுமா, சகல என்ன ஒழுக்கம் போட்டிருக்க, சகல நல்ல ஒழுக்கங்கள். ஆனா நம்ம என்ன ஒழுக்க கேடு அத்தனையும் பிறந்தவொடனே இந்த மொபைல் போன் தேய்ச்சி அழாத இந்த அழாத. வீட்டில் வந்து பொண்டாட்டியை வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, ஃபுல்லா கெட்டது, ஏய் போடாங்க அப்படின்றது. யார? பிள்ளைய. ஒரு மாதிரி என்னென்ன ஒழுக்கம். ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, புருஷன் வந்து சகல நல் ஒழுக்கத்துல. ஆனா நான் சொல்றேங்க, பிரசங்கம் பண்றேன், நான் வந்து எங்க ஊர்ல வசல்னு வாங்கல, வசல் அவன் வசலான ஒருத்தன், அதுதான் நான். எந்தெந்த ஒழுக்க கேடு இருக்கோ அத்தனையும் தான் நான். ஆனா என்னை மாற்றி வருகிறது கர்த்தர். இதுவரைக்கும் மாற்றி இருக்கிறார், இன்னமும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை என்னுடையதே கிடையாது. நான் சொல்ல, அதான் படிப்புல கூட நான் 35 மார்க் எடுத்தா நான் அப்படியே சிரிச்சு நாடின்னு இருப்பேன். என்ன மார்க்கு 35 அப்படின்னா அப்படியே உனக்கு வேணா சொல்லிட்டா இருக்கலாம்யா, நம்ம முட்டை வாங்கினா நமக்கு 35 வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் மாற்றுவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமே சொல்லுங்க. முந்தின ஆளுக திரும்ப வரும், ராஜரிகம் வரும். அதை நம்மளா எடுக்கக்கூடாது, கர்த்தரா தரணும். இன்னையில இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போய் முந்தின ஆளுக கர்த்தர் கொடுத்துட்டு அது பார் உட்காரு, எழும்பு அப்படின்னீங்கன்னா உங்களை உட்கார வச்சிருவாங்க. அதனால தயவுசெய்து செய்தியை முழுசா கேட்டு போங்க, கரெக்டா கேட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நோவாவுடைய குடும்பத்தை நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நோவா தன் குடும்பத்துக்கு பாருங்க,
பைபிள்ல போட்டிருக்கோம், நோவா தேவனால் எச்சரிப்பு பெற்று பேழையை கட்டி தன் குடும்பம் முழுவதையும் காப்பாத்தினான். அப்ப தன் குடும்பம் முழுவதையும் காப்பாற்றக்கூடியவன் புருஷன், அவன் தான் புருஷன். ஏன் அவனால காப்பாற்ற முடிஞ்சதுன்னா, நோவா கர்த்தருடைய எச்சரிப்பை பெறுகிறவனா இருந்தான், கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறவனா இருந்தான். நோவாவுக்கு ஆண்டருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்துச்சு. சத்தமா? எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து பாருங்க, அவன் நோவாவுடைய விசுவாசம் பக்தி எவ்வளவு இருந்திருந்தா, 100 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன உடனே அதை அப்படியே பயபக்தியா வாங்கி அதுக்கு உடனே ஆண்டருக்கு ரியாக்ட் பண்ணி உடனே குடும்பத்தை அதுக்கு உடன்பட வச்சு பேழைய கட்டியிருப்பான்னா அவன் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்திருப்பான். இன்னைக்கு நான் சொல்வேன், இன்னைக்கு புருஷர்கள் இன்னைக்கு குடும்பத்தை ஏன் மரியாதை இல்லைன்னா, புருஷர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியில்லை. தட் இஸ், நீங்க தயவுசெய்து சொல்லுவேன், பாஸ்டர் நான் என்ன பண்ணும் பாஸ்டர், என்னை வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை, நான் எது சொன்னாலும் சரியா நடக்கிறதும் இல்லை, என்னால கரெக்டா வேலைக்கு போகவும் முடியறது இல்லை, என்னால கரெக்டா சம்பாதிக்கவும் முடியறதில்லை, என்னால கரெக்டா கொடுக்கறதும் இல்லை, அதனால என் வீட்லயே எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு எங்க குடும்பத்திலுமே எனக்கு கேவலமா தான் பாக்குறாங்க, என்னை ஏதோ ஒரு ஆம்பளைன்னு கூட மதிக்கிறது இல்லை பாஸ்டர், அவங்க சொந்தத்துல ஏதோ 2 பேர் பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களதான் பாராட்டுறாங்க, அவங்களதான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அவங்க வந்தாலே எங்க வீட்டுல பெரிய மரியாதை பாஸ்டர், எனக்கெல்லாம் நாய் கொடுக்குற மரியாதை கூட இல்ல பாஸ்டர். நான் சொல்றேன், நான் என்ன பண்ணும் பாஸ்டர், நான் உன்னையோடு சொல்வேன், புருஷர்களே உங்களை கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை கர்த்தர் சரிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அங்கதான் உங்களை கர்த்தர் உயர்த்துகிற காரியம் எங்க இருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான தொடர்பு இருக்கட்டும். நிறைய இடத்துல புருஷர்கள் வந்து ஃபாஸ்டிங் பிரேயரா, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா. இந்த அக்கா கூட உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லி அதுக்கும் ஜெபம் பண்ணிட்டு வா. நான் தூங்குறேன், நாளைக்கு வேலைக்கு போனல நான் தூங்குறேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி எல்லாத்தையும் காலையில ஜெபம், நான் அப்புறம் நீ ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் நீ பண்ணு. ஏன்னா என் ஒய்ஃப் தான் குடும்ப ஜெபம் பண்ணுவா, ஃபாஸ்டிங் பிரேயர் அவ தான் போவா, எல்லாம் போவா, அப்புறம் பரலவமும் அவ தான் போவா. நாங்க ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் முதல்ல நிக்க வேண்டியவன் யாரு? ஒரு குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் எழும்ப வேண்டியவன் யாரு? குடும்பத்துல சனிக்கிழமை என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ எல்லா ப்ரோக்ராமும் இழுத்து போட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் நல்லா அலைஞ்சிட்டு, எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில முழிப்பு வரும்? அப்ப அந்த சனிக்கிழமை ஆயத்தினால கரெக்டா செயல்பட வேண்டிய புருஷன், அதை எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் கரெக்டா அதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கரெக்டா பண்ணி எல்லாரும் கரெக்டா தூங்க வச்சு கரெக்டா எழும்பிட்டு, அல்லேலூயா சத்தமல்ல சொல்லுங்க பாக்க. ஆண்டுக்கு அடுத்த காரியத்துல புருஷர்கள் முன்னாடி நிக்கணும். நீங்க எல்லாத்துலயும் பின்னாடி விட்டு ஒய்ஃபை முன்னாடி விட்டு மற்றதுலாம் புருஷ கல்யாணம் பண்ண வரேன் கார்ல இருந்து முந்தி போறேன், நான் போறேன் முன்னாடி, அல்லேலூயா போயிட்டு அப்படியே சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, நான் ஆம்பளை இல்லையா ஃப்ரண்ட்ல, அதெல்லாம் ஃப்ரண்ட்ல வரணும். ஆனா ஜபத்துல வந்து பின்னாடி நீ முன்னாடி போ, பிரேயர் நீ பாஸ்டர் நீ சொல்லு, நான் பின்னாடி இருந்துக்கிறேன். எப்ப புருஷர்கள் ஆண்டுடைய காரியத்துல முந்திரீங்களோ, உங்களை திரும்ப உங்களை கட்டி எழுப்ப ஒரு வல்லவர். நீங்க ட்ரெயின் பண்ண அந்த டாய் ஊயின்னு கத்த வேணாம். நீங்க கத்தருக்குள்ள பலப்பட, நீங்க செயல்பட உங்களை கத்தர் எப்படி படைச்சாரோ அந்த படைப்புக்கு ஏற்ற வளர்ச்சியை கத்தர் கொடுப்பார். நீங்க பேசுற வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மனைவி வந்து சொல்லக்கூடாது, ஆண்டவர் வந்து இதை அழிக்க போறாரா, பேழையை கட்ட சொல்றாரு, நம்ம எல்லாம் பண்ண. மனைவி சொல்லக்கூடாது, அந்த இடத்துல புருஷன் வந்து சொல்லணும், இப்படி கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, இதை பண்ணணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி நடத்தி குடும்பத்தை கொண்டு போன ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குள்ள உங்க மேல ஒரு பயபக்தி வரும். ஆமேன், ஆமேன். நீங்க பைபிள் எங்க வேணா பாருங்க, நம்ம தான் தப்பா நான் செய்வேன். ஒருத்தங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் அதை சொல்லுவேன், கட்சியில் அது பிரச்சனை வரும். நான் தானே பாஸ் அந்த பொறுப்புல இருக்கேன், நீங்க ஏன் பாஸ் அங்க சொன்னீங்க, அதெல்லாம் பிரச்சனை. நம்ம மாத்திலாம் செய்வோம், கம்பெனில கூட நிறைய பேர் மாத்தி செய்வீங்க. ஆனா என் ஆண்டவர் வச்ச அதிகாரத்தின் படிதான் செயல்படுகிறவர். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்லுவேன், புருஷன் சில காரியத்துல குடும்பத்துல சொன்னா ஜெபிக்கிற புருஷன் சொல்றேன், ஆண்டருக்குள்ள இருக்கிற புருஷன் சொல்றேன், ஆண்டருக்கு கூட உண்மையா இருக்கிற புருஷன், அப்படிப்பட்ட மனைவிமார்கள் புருஷங்க ஆண்டர் இப்படி சில காரியம் எனக்கு உணர்த்தப்படுது இப்படி சொன்னா அதுக்கு கீழ்ப்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
ஹல்லேலூயா. அதுக்குன்னு மனைவிமார்கள் அது தனி சப்ஜெக்ட், கருத்தே சொல்லக்கூடாது. வந்து அது அது ஆணவம், அது புருஷன் அல்ல. நான் நினைச்சதான் செய்வேன், நீ சொன்னதெல்லாம் நான் செய்வேன். 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது. ஆனா கடைசியில அந்த முடிவு வந்து புருஷனுடைய தான் இருக்கணும். அதை நீங்க அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம், தேவன் அப்படி செயல்படுகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ நீங்க 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். இதை நீங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து அது என்னமோ அந்த கீழ்ப்படுகிறது, புருஷனுக்கு இது பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அடிமைத்தனமா நினைக்கிறாங்க. ஆனா இயேசு அதை செஞ்சாரா இல்லையா? அப்ப அவர் இயேசு மட்டும் பிதாவுக்கு அப்படி கீழ்ப்படியாம எல்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இந்த ரட்சிப்பு இருக்குமா? நம்ம சபை இருக்குமா? நம்ம இருப்போமா? அப்ப அவர் எல்லாம் கரெக்டா பண்றதுனால எல்லாம் கரெக்டா போகுது. அப்ப ஏன் நம்மள்த மட்டும் என்னாலும் அப்படி இருக்க முடியாது ஏன் சொல்றோம்? ஆண்டு பாருங்க, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று அந்த லைன். அதுக்காக தான் இந்த வசனத்தை திரும்ப வாசிச்சேன். இப்ப இயேசு அவருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ நான் இப்படிதான், நான் பிதாவுக்கு கீழ்ப்படியணும், நான் பிதாவுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கணும், இது எல்லாத்தையும் அவர் கரெக்டா செஞ்சார். அப்ப நம்ம ஸ்தானத்துக்கு ஏற்றபடி நடப்பதான். நான் இந்த ஸ்தானம் எனக்கு பிடிக்காது, நான் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. பிரியமானவர்களே, வசனத்துக்கு ஏற்றபடி நீங்க கீழ்ப்படிந்து வருவது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எபேசியர். ஒரு தலை என்றால் என்ன? ஸ்தோத்திரம். ஒரு தலை என்றால் எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சரி, இப்ப நான் முதல் விஷயம் சொல்லிட்டேன். நீங்க தலையா இருக்கணும் அப்படின்னா உங்க தலையோடு நீங்க கனெக்ஷன்ல இருக்கணும். தலைக்கு அந்த தலைனா நீங்க கீழ்ப்படியணும். தலைனா நீங்க அதுக்கு தாழ்மையா இருக்கணும். தலைனா அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். அது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யணும். அப்பதான் நீங்க அது தலை. நீங்க இல்ல நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்றீங்கன்னா அது ஏதோ ஒரு உடம்புல 2 தலை இருக்க மாதிரி. இல்லைன்னா உடம்பே கிடையாது. நீங்க சரீரம், அவர் தலை ஒண்ணுதான் சரீரம். அப்படிதான் மனைவிக்கு நீங்க தலை. அப்போ அவர் என்ன சொல்றாரு அது பண்ணி நீங்க நடந்தா அவர் கரெக்டா உங்களுக்கு தலையா இருக்கிறாரு, நீங்க சரீரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்ப இயேசு அதை செஞ்சாரு, நம்மளும் அதை செய்யணும். சரி, இப்ப தலையா இருந்தா அதோடைய கடமைகள் என்ன? தலைனா என்ன பண்ணணும்? அதை நம்ம கொஞ்சம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5:23, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சரி, தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். சரி, அவரே சரீரத்துக்கு என்னவா இருக்கிறாரு? இது புரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்கள், அதாவது கொலோசியர்ல இருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு ஏற்கும்படி என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். சில இடத்துல எல்லா காரியத்தும் ஆண்டுக்கு ஏற்காத காரியங்களுக்கு நீங்க வற்புறுத்தப்பட்டால், மிரட்டப்பட்டால் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தா அதை கீழ்ப்படிதல்ன்றது அர்த்தமே வேற. முழு மனசாக விட்டு கொடுத்து செயல்படுவது பேர் வந்து கீழ்ப்படிதல். ஆனா சில காரியம் கட்டாயத்தின் பேர்ல செய்யப்பட்டு வைக்கப்படலாம். அதை நீங்க வந்து அதை ஆண்டுக்கு முன்னாடி அப்படிதான் செயல்படணும். ஆனா சில காரியங்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அது வந்து கரெக்டான விஷயம். ஆனா நான் இப்ப மனைவிமார் இன்னைக்கு பிரசங்கமே இல்லை. இன்னைக்கு வந்து புருஷனுக்கு தான் கீழ்ப்படியது போல மனைவி சொந்த புருஷன் கீழ்ப்படி. எந்த காரியத்திலும் என்ன பண்ணும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அடுத்தது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்க மனைவிகளை என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க. நான் அன்பு கூறுறேன் பாஸ்டர். நான் வந்து டெய்லி வரும்போது எங்க வீட்டுக்கு நான் சமோசா வாங்கிட்டு வருவேன். என் மனைவிக்கு வந்து லட்டுனா ரொம்ப பிடிக்கும், லட்டு வாங்கிட்டு வரேன். என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிட்டு வரேன் பாஸ்டர். அதை பைபிள் அன்புன்னு எடுத்து ரைட்டு, அது ஒரு விதமா ஒரு அன்பு தான். ஆனா பைபிள் அதை கான்செப்ட் ரொம்ப ஆழமா சொல்லுது பாருங்க. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அவர் மனவாட்டி அவர் நேசிக்கிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா திருவசனம் வந்து அவர் வசனம் வந்து சத்தியம் வந்து அவருடைய உயிர் போல. அவர் அந்த வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அடுத்தது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சத்தமளி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பை எப்படி பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, முறுக்கு வாங்கி கொடுக்கிறது, லட்டு வாங்கி கொடுக்கிறது இல்ல. இந்த ஆண்டவருக்கு இது ஏன் நம்முடைய மனவாட்டி, நான் ஏன் தலை, அப்பனா இந்த சபைக்கு நான் ஏன் தலையா இருக்கேன்னா, இந்த சபைய கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பூரண பரிசுத்த மனவாட்டியாக அதை என் முன்னாடி நிப்பாட்டி கொள்ளணும், அதுக்குதான் நான் தலையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்துக்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அன்புன்றது லட்டு கொடுக்கிறது இல்ல, உயிரையே கொடுப்பது. சத்தத்தை தலையே சொல்லுங்க பார்க்கலாம். அன்புன்றது ஏதோ half an hour 10 நிமிஷம் இல்ல, தன்னையே கொடுப்பது. ஆமென், ஆமென். உங்கள் எண்ணம், உங்களால மேக்சிமம் என்ன முடியுமோ கிவ் இட், டூ இட், அதை செயல்படும். அலைய சொல்லலாமா? ஏன்னா அந்த ஒரு பர்பஸ்க்காக. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். அதான் என்னன்னு சொல்லுவேன், ஒரு மனவாட்டிய தண்ணீர் திருவசனத்தினாலும் தண்ணீர் முழுக்கினாலும் அதை கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அதை மகிமையுள்ள சபையா தனக்கு முன் நிறுத்தி கொள்ள அப்படின்னா, அப்ப அந்த மனவாட்டி உள்ள வரும்போது அப்ப எப்படி வந்திருக்கு? இந்த மனவாட்டிய போய் தண்ணீர் முழுக்கினால வசனத்தினால சுத்திகரிச்சு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு? அதுல கரையோடு இருக்கு, திரையோடு இருக்கு, பிழையோடு இருக்கு, அழுக்கா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எசேக்கியேல் 16:6 நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ரத்தத்துல கிடக்குதாம் அழுக்கு. ரத்தத்துல ஒண்ணு கிடக்குற எப்படிங்க இருக்கும்? ஒரு குழந்தை அந்த வயிற்றுல இருந்து அந்த தாயத்தை அந்த கர்ப்பத்தை எடுக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? அதை சில டைம் வெளில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன கழுவு என்னென்ன பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தெரியுமா? டவல்ல பொதிஞ்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அப்போ ஆண்டவர் சபையை எடுக்கும் போது கூட அது ரத்தத்துல அழுக்குல நாத்தத்துல கிடக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். என்னன்னா, அப்படி கடந்த ஒரு ஆளை தான் கர்த்தர் தனக்கு மனவாட்டியா தெரிந்து கொண்டாராம். அழுக்குல ரத்தத்துல நாத்தத்துல கடந்த நிர்வாணமா கிடக்குது. ஆனா அவர் தன்னுடைய வஸ்திரத்தினால மூடினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புருஷர்மார்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு புருஷர்லாம் எப்படி பொண்ணு தேடுறாங்கன்னா, என் வைஃப் என்ன மேல தூக்கி விடுற மாதிரி ஒரு வைஃப் வேணும் பாஸ்டர். ரைட். என்ன கொஞ்சம் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணணும், என்ன கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணணும், என்ன கொஞ்சம் நல்லா உற்சாகப்படுத்தணும். என்ன நான் சொல்றேன், இதெல்லாம் பிசாசு. இன்னைக்கு புருஷர்கள்ன்ற கான்செப்ட் அவங்க மைண்ட் அவுட் போனதுனால இப்போ அவங்க எல்லாருமே மனைவி உதவி தான் தேடுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு என் வாழ்க்கையை கொஞ்சம் தூக்கி விடாதா, என்ன கொஞ்சம் ஏதாவது காப்பாற்றி விடாதா, என்ன ஏதாவது கொஞ்சம் ஐயா பிச்சை போடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணாதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா கொடுங்கயோ. அதுலயே சொல்லுங்கப்பாங்க. ஏன்னா கேவலமாச்சு புருஷனோட நிலைமெல்லாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு தான் அதை தூக்கி விடுற மாதிரி நிலைமையில இன்னைக்கு புருஷர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப தம்பிமார்களும் கேட்குறீங்க, அல்லேலூயா, இப்படிலாம் பிரசங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பண்ணலப்பா, ஆனா தயவுசெய்து நீங்களாவது கேளுங்கப்பா. எனக்கு வாஞ்ச இந்த சபையில வசனத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்கக்கூடாது. சொல்லல, நீ சொல்லவே கூடாது. சத்தத்தை வைத்தாளில சொல்லுங்கப்பா. 9ஆம் வசனத்துல, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்தானம் பண்ணி வைத்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடை உனக்கு உடுத்தி சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவைகளையும்
மூடிக்கொள்ள பட்டு சால்வுகளையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களை, உன் கழுத்திலே கைகளிலே கடகங்களையும், உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும், உன் காதுகளில் காதணியும், உன் தலையின் மேல் சிங்கார கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவை பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரத்தை சாக்கியத்தை பெற்றாய். அப்ப இப்படி கடந்த அருவருப்புல கடந்த அப்படிப்பட்ட ஒரு ஆளைதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கெல்லாம் எப்படின்னா, வரும்போதே அது சீவி இருக்கணும், சிங்காரிச்சு இருக்கணும், அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்லா எல்லா குவாலிட்டியோட இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த பேர் கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்ப நான் சூப்பரா வாழ்வேன். கர்த்தர் சொல்ல, உனக்கு எதுக்கு என்ன ப்ராஜெக்டியா உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். அன்புன்னு சொல்றது என்னன்னா, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறத வச்சுட்டு அப்படியே பந்தா காமிச்சு ஊர் சுத்துறதுல அன்பு. அதுல குறை இருந்தா கூட அந்த குறையை மாற்றி அழகுபடுத்தி நிப்பாட்டுவதுதான் அன்பு. கொஞ்சம் கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கிறவங்க நிறைய பேரால இதை ஒத்துக்க முடியாது. அவங்க எனக்கு தான் செய்வாங்க. பார்த்தா நீங்க என்ன பாச இப்படி ஒரு பிரசங்கம் பண்றீங்க, இப்படி ஒரு பிரசங்கம் பண்றீங்க. அதனால தயவுசெய்து நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு, அதான் சொல்லுவேன், கல்யாணம் பண்ணும்போது தம்பிமார்களா ஃபர்ஸ்ட் புருஷனா, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் என்ன புருஷனா மாத்துங்கப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிடன்ஸை தந்துட்டு அப்புறமா அந்த பொண்ணை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வேலை கொடுங்கப்பா, 1 லட்சம் ரூபா சம்பாத்தியம் கொடுங்கப்பா, நான் எப்படிப்பா கார்ல கூட்டு சுத்துறது. ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஒரு புருஷனா இருக்கணுங்க. கார்ல சுத்திட்டு 4 மாசமே வீட்டுக்கு கார்லயே போயிடுதுங்க, பெட்டியை தூக்கிட்டு. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். கார்ல வந்துட்டு அப்படியே பொண்ணு அப்படியே மசிஞ்சு வந்துரும் கிடையாதுங்க. நம்ம கரெக்டா இருந்தா சைக்கிள்ல போனா கூட இருக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை உந்தன் மணவாட்டியாக்கினதும், என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை உந்தன் மணவாட்டியாக்கினதும், என்னை தந்தா துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தா துதிப்போமே. அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்க பார்க்க. ஆண்டவர் நம்மளை எப்படி செய்கிறார்னா, ஆரங்கள் இப்படி அசிங்கத்துல கேவலத்துல கடக்கிற நம்மளை குளிப்பாட்டுற வேலைலாம் அவர் செய்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு, பாஸ்டர் நான் கஞ்சி வச்சு கொடுக்குறேன் பாஸ்டர், நான் இது பண்றேன் பாஸ், அந்த 2 செய்யறதையே நம்ம பெருசா ரைட் ரைட். காலத்துக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. அதுகிட்ட குறை இருக்கா, குறையோடு இருக்கா, அதை மாற்றுகிற பொறுப்பு. அதான் சொல்றேன், நீ கர்த்தர் இடத்துல நீ திரும்புவாய் என்றால், திரும்ப ஆவியானோட வல்லமை நீ பெறுவாய் என்றால், திரும்ப நீ சத்தியத்துக்குள் வருவாய் என்றால், அந்த பெண்ணையும் தேவன் விரும்புகிற பெண்ணாக மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புருஷர்கள் இதை தெரியாததுனாலதான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு, எனக்கு ஏற்ற துணையே கிடையாது, வேணா சேர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள சபிச்சுக்கிட்டு நாச வாழ்க்கை வாழுகிற இன்னைக்கு கோடி கோடி புருஷர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுக்குதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். புருஷனா இப்படிதான் இருக்கணும்னு தாத்தா கத்து கொடுத்தத கான்செப்டே வச்சுக்கிட்டு வாழுது, அப்படியே முறுக்கிட்டு பண்ணிக்கிட்டு. அது புருஷன்ற கான்செப்ட், பைபிள் சொல்ற கான்செப்டுக்குள்ள யாருமே வரல. ஆனா என்னோட வாஞ்ச நம்ம சபையில் அப்படி ஒரு கூட்டம் எழுமணும். இதுதான் உண்மையான புருஷன் என்பதை நிரூபித்து காண்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கதை செய்வாரா, கதை செய்வாரா? அப்போ ஆண்டவர் இந்த எபேசியர்ல என்ன பேசாரு? அவர் அன்பு செலுத்துற, எதுக்கு அன்பு செலுத்துற? நான் லட்டு வாங்கி கொடுத்துறது, நான் ஊர் சுத்த பாஸ்டர், நான் கரெக்டா வாங்கி கொடுத்துருவேன். அதுகிட்ட என்னென்ன குறை இருக்கோ அத்தனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்து, அது எப்படி தம் முன்னாடி நிறுத்துறாரு ஆண்டவரு? ரத்தத்துல கிடக்குது, அசிங்கமா கிடக்குறாத எப்படி தம் முன்னாடி நிறுத்துறாரா? அப்படி அலங்காரமாக, அல்லேலூயா, ரொம்ப ஜொலிக்கிற ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த மணவாட்டியை கருத்தை நிறுத்திறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசு பூரண புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த உலகத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் யாரு?
யாரு? இயேசு. அப்ப அவர் அந்த ஹஸ்பண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா நம்ம எப்படி ஆயிடுவோம்? எப்படி ஆயிடுவோம்? குட் ஹஸ்பண்ட், சரியான ஹஸ்பண்டா. அப்ப உங்களுக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்குமானா நம்மளை பெர்ஃபெக்ட்டா கத்த நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவுசெய்து புருஷர்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மனைவிமார்கள், சபையில் இருக்கிற அத்தனை ஆண்களுக்கு, அவங்க வீட்டில் புருஷன், உங்க ஆண் மக்கள் எல்லாருக்கும் தயவு செய்து இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தம் அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். அதுக்காக அவர் என்ன பண்ணார்? தன்னையே இயேசு என்ன பண்ணார்? இயேசு இன்னைக்கும் இயேசு தான் வேலையை பார்க்கலங்க. அவர் பிதாவின் வலது பரிசுல உட்கார்ந்துக்கிட்டு பரிந்து பேசிக்கிட்டு இன்னைய வரைக்கும் இயேசு அதுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சபையை தான் முன்னாடி நிறுத்தணும். சூப்பரான சபையா, மகிமையுள்ள சபையா, கரைத்தரையற்ற ஒரு சபையா நிறுத்தணும். இதுவே அவருடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைகள், விருப்பங்கள் இருக்கட்டும். குறையுள்ள வாழ்க்கை துணைன்னு யாரும் புலம்பாதீங்க. அபிஷேகம் இருக்கு, எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஆமென். சரி, இப்ப அடுத்த பாருங்க. 1 பேதுரு 3:7 வசனத்தை 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்போ மனைவியை ஹானர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவங்க அத குடும்பத்தை ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி அவங்க பலவீன பாண்டம், பல விதங்கள் அவங்க பலவீன பாண்டம் தான். அது சில பேர் பாஸ்டர் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, நாங்க என்னது பாரதி கண்ட புதுமை பெண் நாங்கள், அதை தயவுசெய்து எங்களை பதில் அப்படிலாம் பேசாதீங்க. பைபிள் சொன்ன பலவீன பாண்டங்கள். அப்ப புருஷர்கள் நீங்க அவங்க கூட விவேகமா வாழலைன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம வாழ்ந்தா எதுக்கெல்லாம் தடை வருமா? உங்க ஜபத்துக்கு தடை வரும். நீங்க ஆண்டுகிட்ட வாழ்றதுக்கு வாழ முடியாது, டிஸ்டர்ப் ஆயிடும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு, அவங்க உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவங்க. அப்போ நீங்க 2 பேர் நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, நான் பரலோகம் போனா என் மனைவியும் பரலோகம் வரணும், மனைவி நினைக்கணும் என் புருஷனும் பரலோகம் வரணும், என் பிள்ளைகளும் பரலோகம். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ண முடியலையா? நான் ஹெல்ப் பண்றேன். உங்களால ஜெபம் பண்ண முடியல, நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஃபாஸ்டிங் போட முடியல, நான் ஹெல்ப் பண்றேன். குடும்பமா அந்த பக்திக்குரிய காரியத்துல ஒருத்தர் குறை சொல்றதை விட்டுட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் மேல வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாப்பா நீ ஃபாஸ்டிங் உன் வேலை நான் பார்த்துக்கிறேன் வா அப்படி. ஆமென் ஆமென். காலையில் எழும்ப முடியல, பரவாயில்லவா நான் ஹெல்ப் பண்றேன், நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ண நானும் ப்ரேயர் பண்றேன். அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விவேகத்தோடு வாழணும். அப்புறம் என்ன பண்ண, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. அப்போ இது நம்ம புருஷனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங், நான் லைனா வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. முதல்ல நம்ம புருஷனா இருக்கணும், நம்ம என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் திங், புருஷர்கள் ப்ளீஸ் நோட் டவுன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே சரி 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு புருஷன் என்று சொல்லுகிறவன் தேவனோடு எப்பவும் பேசி கொண்டிருக்கிறவன். இன்னைக்கு புருஷர்களுக்கு கண்ண மூடி ஜெபிக்கிறது ஒரு கூச்சமான ஒன்றாக இருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். சபையில வரும்போது பெண்கள் சத்தம், அவங்க சத்தமா பாடுவாங்க பாஸ்டர், நாங்களும் ஸ்லோவா, நீங்க நல்லா கையை தட்டி பாடுங்க. நல்ல அல்லேலூயா சொன்ன கையை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆமென்னு சொல்லுங்க, கூச்சப்படாதீர்கள். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புருஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய புருஷர்களா இருக்க. இன்னைக்கு உங்களுக்கே தெரியுங்க, நிறைய பேர் ஏன் மறிக்கிற சண்டைங்க, ஒரே குடும்பத்துல சண்டைங்க.
வாய் திறந்தா என்னன்னோ தப்பான பேச்சுங்க. அதனால மனைவி பயப்படலாம், மரியாதை இருக்காது. பிள்ளைங்க பயப்படலாம், மரியாதை இருக்காது. கடைசி காலம் ரொம்ப வேதனையா மாறிடும். அதனால தயவுசெய்து இந்த அராஜகம் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஆண்டரோடு இருக்கிற கனெக்ஷனை சரிப்படுத்துங்க, எல்லாமே சரியாயிடும். அழுக சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் வீட்டுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா ஊர்ல தான தர்மம் அது பண்றது, பெரியார் பண்றது. கத்த சொல்ல முதல்ல வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும். அழுக சொல்லுங்க பார்க்கலாம். செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், அவனும் ஒரு புருஷன். அப்படி இருக்கணும். அடுத்தது ஆதியாகமம் 25:21 வாசிப்போம். ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்ப ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். அப்ப முதல் காரியம் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், தொடர்பில் இருக்க வேண்டும். ரெண்டாவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டு காரியங்களுக்காக, வீட்டு பிரச்சனைக்காகமா நீ ஜெபம் பண்ணுமா, பாசிட்டிவ் சொல்லிடுனே. நான் வேலை இருக்குல்ல, நான் ஜெபம் பண்ண முடியாது. அழையில சொல்லுங்க பாக்கலாம். கத்த சொல்றேன், நீ ஜெபம் பண்ணு. வீட்டு பிரச்சனைக்கா நீ ஜெபம் பண்ணு. புருஷர்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:2 வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். ஒரே கண்காணி பைபிள்ல எந்த ஆண்டுக்காக வேலை செய்யணும்னு எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன இருக்குன்னா, அவன் எப்படி இருக்கணும், ஒரே மனைவி. சில பேர் என்ன கல்யாணம் பண்ணது ஒண்ணு, ஆனா மனசுல வச்சிருக்கிறது இன்னொன்னு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரோட வாழ்றான். அதான் ஒரு பாஸ்டர் போய் சொன்ன, எங்க வீட்டுல எப்பவுமே சண்டை வருது, என்ன பண்றது? அப்ப சொன்னாரா, உன்னை கொன்னுடு, அப்பதான் சரியாயிடும் சொன்னாரா. இல்ல என்ன பாஸ் எப்படி சொல்றீங்க? உன்னை கொல்லியா? இப்ப எதையா கொல்ல முடியும்? மனசுல ஒண்ணு வாழுது, வீட்டுல ஒண்ணு வாழுது. எதை கொல்லணும்னு டிசைட் பண்ணு. மனச வாழ்றத கொன்னுட்டனா இருக்கிறதோட ஒழுங்கா வாழ முடியும். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் ஒரே மனைவியோட, அவன் தான் புருஷன். மனசுலயும் வாழ்க்கையிலும் ஒரே ஆளோட முழு மனசோடு வாழக்கூடியவன் புருஷன். ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். எப்பவுமே தெளிந்த புத்தியா இருக்கு. எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு பாஸ், அதனால தான் நான் போய் தண்ணி அடிக்கிறதுக்கு. மனசு எப்பவுமே பிரச்சனை வந்தா சந்திங்க, போராட்டம் வந்தா சந்திங்க. அதுக்கு பதிலா போயிட்டு தப்பான கருத்து செய்யாதீங்க. தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. அப்புறம் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமா. இது இந்த கான்செப்ட் கூட அப்புறமா வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுல புருஷர்கள் இருக்கணும், கூச்சப்படுற இடத்துல இருக்க கூடாது. அடுத்தது 4ஆம் வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இந்த பாருங்க, தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தி தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கத்துல வளர்க்கணும்னா அது வசனம், அந்த 3-4 வசனத்தை பாருங்க, சூப்பரா. அது இந்த இப்படி ஒரு குடும்பம் பண்ணா என்ன பண்ணணும்னு போட்டுருக்கு பாருங்க. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும். அப்ப மதுபான பிரியர்களால தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்த முடியாது, தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் மதுபானம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும், அடிக்க எதுக்கத்தாலும் கை ஓங்குற அந்த பழக்கம் புருஷர்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க குடும்பத்தை நல்ல முறையில நடத்த முடியாது, பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க முடியாது. அடிக்கிறவனும் இழிவான ஆதாயம், கேவலமா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய். உங்க அம்மா வந்தாங்களா ஊர்ல இருந்து, என்ன கொண்டு வந்தாங்க? 10,000 தரலையா? 2,000 கூட தரலையா? இந்த மாதிரி இந்த கேவலமா, இந்த காசுக்கு, இந்த பணத்துக்கு, இந்த அல்ப காசுக்கு, அந்த மாதிரி இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் பொறுமை உள்ளவனும், புருஷன் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை. புருஷனுக்கு தயவுசெய்து சொல்றேன், எந்த புருஷனுக்கு பண ஆசை இருக்கோ, பணம் 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 பணம். சபைக்கு வரல, நான் வேலைக்கு போனாங்க, இது ஓட்டியில் எனக்கு இது தரேன்னு சொன்னாங்க, அங்க பணம், இங்க இதுக்கு போற, அந்த பிசினஸ் இந்த பிசினஸ். சில பேர் பிசினஸ்க்காக சர்ச்சுக்கு வராம பிசினஸ் எப்படிங்க அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும்? சொந்த பிசினஸ்ங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில வர ஆராதனையை விட்டுட்டு போற எப்படி அது ஆசீர்வதிக்கப்படும்? இன்னைக்கு புருஷர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். புருஷர்களுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. பணம் நமக்கு வேலை சேவை செய்யணுங்க, நம்ம பணத்துக்கு சேவை செய்யக்கூடாது. வாழ்றதுக்கு தான் பணம், பணத்துக்காக வாழ்க்கை இல்ல. புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பண ஆசை இல்லாதவனும். அடுத்தது சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் முடியும் போது எப்படி முடியுது? முன்னாடி வசனத்தை போங்க. மதுபானம் அடிக்கிற
ஆதாயத்தை இச்சிக்காரும் இருந்து, பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனுமாய் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து, அப்பதான் அது கண்டினியூ இருந்து தன் சொந்த தன் சொந்த குடும்பத்தை குடும்பத்தை நன்றான அப்படிலாம் இருந்தா தான் தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்த முடியும். அல்லேலூயா. நமக்கு என்ன கர்த்தர் உழைப்ப கொடுத்துருக்க, எனக்கு என்ன பலனோ அதை வச்சு நான் செஞ்சு என்னை காப்பாத்தி செயல்பட்டு நான் வரணுன்ற கான்செப்டோடு யார் போறாங்களோ அவங்க நல்ல குடும்பத்தை இது பண்ணி தன் பிள்ளைகளையும் சூப்பரா வளர்த்து நல்லா வசதியா வளர்க்குறாங்களோ, ஆடம்பரமா வளர்க்குறாங்களோ, ஒழுக்கத்திலும் நல்ல பக்தியிலும் வளர்த்து விடுவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக்கான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே எமக்கு எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா? ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றேன், வீட்டில் போய் படிச்சு ரோமர் 5:5 இப்போ ஒரு அன்பு பத்தி சொன்னல, அழுக்கா கிடந்ததை கழுவி சுத்தம் பண்ணி சூப்பரா நிறுத்தி, இதெல்லாம் செய்யணும்னா உங்க மனசுல அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களால செய்யவே, நீங்க தலைகீழ நின்னா கூட, ஒரு மனைவி சரியா சமைக்கலைன்னா அந்த வீட்டுல என்ன சண்டை நடக்குதுங்க. ஒரு மனைவிக்கு வந்தவங்களை சரியா பராமரி, என்னங்க யாரும் மதிக்க மாட்டேங்குது, திமிரு பிடிச்சதா இருக்குது அப்படி சொல்லி அதை ஊரெல்லாம் டமாரா அடிச்சு அதை நம்ம என்னன்னாலும் டாரா கிழிக்க முடியுமோ அந்த வேலைகள் தான் நிறைய குடும்பங்கள் செய்தே தவிர, அது கிட்ட இருக்கிற குறைவை சரிப்படுத்துவதற்கு என்ன கான்செப்ட் அந்த சத்தியத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வருவதில்லை. ஆனா நான் சொல்வேன், இதை செய்யணும்னு சொன்னா நீங்க சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா சத்தியமா உங்களால முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த டிவைன் பவர் தேவை. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் பைபிள்ல போட்டிருக்கு, அந்த அன்பு ஆவியானவரால் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான புருஷர்களை பார்த்து சொல்றேன், நல்ல குடும்ப தலைவர்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பரிசுத்தாவில நிரம்புறது பிரஸ்டீஜியஸா நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க குடும்பம் உருப்படணும்னா, உங்க குடும்பம் மேல வரணும்னா, ஒவ்வொரு புருஷனுக்கும் தாழ்மையா சொல்லுகிறேன், பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவரே என் மேல வாங்கப்பா, என்கிட்ட அந்த பலன் இல்லப்பா, என்னால சகிக்க முடியலப்பா, அவங்க பண்றது என்னால தாங்க முடியல ஆண்டவரே, எனக்கு எங்கன்னா ஓடிலாமா இருக்க ஆண்டவரே. தயவுசெய்து சொல்லி எல்லாரும் கண்களை மூடி புருஷங்களை ஆண்டவர் நோக்கி என்ன பரிசுத்தாவில நிரப்புங்க ஆண்டவரே. நான் இன்னும் அபிஷேகம் பெறாத புருஷங்க தயவுசெய்து 2 கையும் உயர்த்தி என்ன பரிசுத்தாவில நிரப்புங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். விதைக்கிறனால ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சல் ஒன்றுமல்ல, விளைய சேகர தேவனால் எல்லாம் ஆகும்னு போட்டிருக்கேன். விளைச்சல் உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க நீர் பாய்ச்சிருங்க ஆண்டவரே. இதுல ஒரு விதை கூட பட்டு போயிடக்கூடாது, காஞ்சு போயிடக்கூடாது. இந்த விதைகள் எல்லாம் முளைச்சு வருவதாக. எத்தனை பேரோட வாஞ்ச நான் நல்ல நிலமா இருக்கணும் ஆசைப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் உயிரில, என் கையில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.